2023 ஜனவரி காலையில் 9 மணிக்கு பாரிஸ்லேருந்து ஒரு ஃப்ளைட், மொத்தம் 180 பேசஞ்சர்ஸ். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பின்னாடி 4 பேர் திடீர்னு அந்த விமானத்துக்குள்ளேருந்து எந்திரிக்கிறாங்க. இந்த விமானம் எங்கே போயிட்டு இருக்குன்னு சொன்னால் பாரிஸ் டு மாலி. இது வந்து பிரெஞ்சு ஏர்லைன்ஸ். அந்த 4 பேர் எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பணிப்பெண்கள்லாம் நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா எல்லோருட்டையும் ஒரு துப்பாக்கி இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பணிப்பெண்கள்லாம் அப்படியே அந்த டீ வச்சிருந்த ட்ரே எல்லாம் கீழே போட்டுறாங்க. அந்த டீ வந்து செதறி பேசஞ்சர்ஸ் மேலே விழுகுது. எல்லாருமே வந்து கத்துறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சீட் நம்பர் 18A அதில் உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர். ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு கேப் வச்சுட்டு அமைதியாக ஒரு வாலிபர், வயசு 34 இருக்கும், உட்காந்துருக்காரு. அவர் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அங்கிருந்த குழந்தைகள், பெண்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு பேனிக் ஆகி அதிர்ச்சியாகி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அந்த சமயத்தில் 2 கடத்தல்காரர்கள் இந்த காக்பிட்டு போகிறாங்க விமானி இருக்கிற இடத்துக்கு. 2 பேரில் ஒருத்தர் முன்னாடி இருக்காரு, இன்னொருத்தர் பின்னாடி இருக்கிறார் அந்த ஏர்கிராஃப்டினுடைய பின்னாடி. அப்போ வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் ஒரு இடத்துக்கு போக சொல்லிட்டு உடனே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த விமானம் கடத்தப்பட்டு விட்டது, அனைவரும் அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை எல்லாமே இந்த 18Aல இருந்த வாலிபர் உற்று நோக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்தோன்னே அவர் ஸ்டடி பண்றாரு. இவங்க வந்து பார்த்தா ஒரு ரியல் ஹைஜாக்கர்ஸ் மாதிரி தெரியல, இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெல்லோஸ், அனுபவம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. அப்புறம் காக்பீட்ல போயிட்டு அந்த பைலட் சொல்றாங்க, இந்த விமானத்தை மாலிக்கு செலுத்தக்கூடாது, நீ மேலேயே வட்டமிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ உடனே கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணிட்டு உடனே பைலட் கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி எங்களுடைய விமானம் கடத்தப்பட்டு விட்டது, இப்போ இந்த ஹைஜாக்கர்ஸ் பேச விரும்புகிறான்னு சொன்ன உடனே ஹைஜாக்கர்ஸ் அங்கே கண்ட்ரோல் ரூமில் பேசுகிறாரு. அந்த கண்ட்ரோல் ரூமில் உடனே அங்கே ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு நெகோசியேட்டரை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நெகோசியேட்டருக்கும் இந்த ஹைஜாக்கர்ஸுக்கும் இடையே வந்து கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கு. பாரிஸ் சிறைச்சாலையில் இருக்கின்ற 4 நபர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, $10 மில்லியன் எங்களுக்கு பணம் வேண்டும் அப்படிங்கிற டிமாண்டை சொல்கிறாங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த இந்த 18Aல இருக்கிற அந்த வாலிபர், ஓஹோ இது தீவிரவாதிகளுடைய வேலை, ஆனால் இவர்கள் உண்மையான ஒரு தீவிரவாதி தெரியல, ஐடியாலஜி, இந்த கொள்கை பிடிப்பின் காரணமாக உருவாகியவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர் மனசுல வருது. அதே சமயத்தில் அந்த பக்கத்துல ஒரு ஓல்டு லேடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு. இவர் சொல்றாரு, மதர் காம் டவுன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே எந்திரிச்சு போறாரு. உடனே ஹைஜாக்கர் துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். சிடவுன்ட்டு இவர் வந்து கையை அப்படியே மேலே தூக்கிட்டு, நோ பிரதர், நான் ஒன்றும் இல்லை, ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படிங்கிறாரு. அங்கே அவர்கிட்ட போயிட்டு பேசுறாரு. நீங்கள் இப்போ விமானத்தை கடத்தி மாலிக்கு கொண்டு போனோம், அதற்கு முன்னாடி ஒரு சில டிமாண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. $10 லட்சம் வேணும், 4 கைதிகளை விடுவிக்கன்ட்டு. இது வந்து முடியாது, நீங்கள் பண்ணுற நெகோசியேஷன் படி இது நடக்காது. நீங்கள் இப்போ விமானத்தில் வட்டமிட்டு உங்களுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏற்கப்பட்டு இந்த விமானம் மீண்டும் மாலிக்கு போச்சுன்னா அங்கே ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வரும், உங்களையெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க நம்ப முடியல, இவர் யார் அப்படின்னு சொல்லுறது, நான் வந்து ஒரு சாதாரண பேசஞ்சர் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படியே ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு. கடைசியில் இந்த ஹைஜாக்கர்ஸ் வந்து, ஓகே நீ சொல்கிறபடி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 18Aல இருந்த அந்த பேசஞ்சர் சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி சொல்லு, இந்த விமானம் மாலிக்கு போகக்கூடாது, இது பக்கத்தில் இருக்கிற நைஜருக்கு போகணும், அதற்கு முன்னாடி இந்த 4 பயண கைதிகளை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதே மாதிரி சொல்றாங்க. நெகோசியேட்டர் என்ன சொல்றாருன்னா, 4 சிறை கைதிகளை விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பேசஞ்சர் இந்த ஹைஜாக்கர்ஸ் சொல்லி, நீ என்ன பண்ணணும்னா, நாங்கள் நைஜரில் இறங்குறப்போ எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், முதல்ல வந்து பெண்களையும் குழந்தைகளையும் விடுவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த சிறை கைதிகளுக்கு சகல வசதிகள் செய்து தர வேண்டும், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் கமிஷன் ஒன்று ஏற்படுத்தி அவர்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் வைக்கிறாங்க. இதெல்லாமே சொல்லி கொடுத்தது யாருன்னா, 34 வயது மதிக்கத்தக்க 18A சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த பேசஞ்சர். அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி ஓகே நாங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம், விடுவிக்க முடியாது, ஆனால் அவர்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க முடியும், இன்டர்நேஷனல் கமிஷன் ஒன்று நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம், இப்படியெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த பேசஞ்சர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, நீங்கள் நைஜர் போக வேண்டாம், நைஜர் போனாலும் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால நீங்கள் வேற நாட்டுக்கு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாட்டுக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு, பர்கினா ஃபாசா அப்படிங்கிற நாட்டுக்கு போவோம் அப்படிங்கிறார். அது வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கிற நாடு தானே அந்த பர்கினா ஃபாசோ, ஏன் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இல்லை, இப்பொழுது மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறார். அதற்கு இந்த தீவிரவாதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். பர்கினோ ஃபாசோனுடைய கேபிட்டல் வாகுடாகோ, அங்கே போய் விமானம் இறங்குது. அதற்கு முன்னால் இவர் தன்னுடைய கண்ணாடியையும் தொப்பியும் கலட்டுகிறார்.
அங்கிருந்த விமானிகளுக்கும் இந்த கடத்தல்காரர்களுக்கும் ஒரே அதிர்ச்சி. இவர் யாருன்னு சொன்னா, இவர் தான் அந்த பர்கினா ஃபாசோனுடைய பிரசிடென்ட். அவர் தான் இப்ராஹிம் டரோரே. இது பிரசிடென்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கடத்தல்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நான் வந்து பணைய கைதியா பிடிச்சி வச்சுக்கிறோம், எங்களுடைய டிமாண்ட் வந்து நடந்துரும், எங்களுடைய கொள்கைகள் பரிசீலிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதற்கு சொல்றாரு பிரசிடென்ட் இப்ராஹிம், நீங்க என்னைய பிடிச்சிங்கன்னா என்னுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாமே அங்கே இருக்கு, நீங்க தப்பிக்க முடியாது, நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த கடத்தல்காரர்களும் கீழே இறங்குகிறார்கள், அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது. அனைத்து பயணிகளும் மகிழ்ச்சிகரமாக அவர்களும் விமானத்தை விட்டு இறங்குகிறார்கள். அங்கிருந்த நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் முதலே வந்து பிரசிடென்ட் ஆஃப் பர்கினா ஃபாசோன்னு சொல்லுங்கன்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, முதலே சொன்னால் எல்லா காரியமும் கட்டுரும், அதனால நான் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. இந்த நிகழ்ச்சி நடந்ததாக நம்ம ஓப்பன் டொமைன்ல இருக்கு. பட் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது போன்ற விமான கடத்தல் நிகழ்ச்சியின் மூலமாக தன்னுடைய திறமையை வெளி உலகிற்கு காட்டி பிரசித்தி பெற்றது மட்டுமல்ல, பல்வேறு சாகசங்களை இவர் நிகழ்த்தி இருக்கின்றார், பொருளாதாரம் மற்றும் பல்வேறு விஷயங்களில். அதனால இவர் வந்து ஒரு டெமிகாடாக அங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் ஆப்பிரிக்க நாடுகளில். இளைஞர்களும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் இவரை பின்பற்றி நடக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்குறப்ப ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியுது. ஒரு தலைவன் தன்னுடைய மக்களுக்காக எப்பொழுது தன்னலமற்று உழைக்கின்றானோ, மக்களினுடைய குறைகளை அறிந்து அவர்களுடைய மனநிலையை புரிந்து எவனொருவன் செயல்படுகின்றானோ, அவன்தான் மக்கள் மத்தியில் புகழ்பெற்று விளங்குகின்ற தலைவனாக உருவாவான் என்பது நன்றாகவே புலனாகிறது. இப்படிப்பட்ட இளம் தலைவர்களின் காரணமாக ஆப்பிரிக்கா நாடுகள் முன்னேறட்டும், வளம் பெறட்டும்.